இன்னைக்கு நம்ம கோதுமை மாவுல ஆனியன் பரோட்டா தான் செய்ய போறோம். அதை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா நைஸா கட் பண்ணி போட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதை அப்படியே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாமே கைனால தான் போட்டிருக்காங்க, எப்படி அளவு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் கைனால தான் போட்டாலே கரெக்டா போடுவேன். இப்போ அடுத்தது 1/2 கிலோ கோதுமை மாவுல 1 டீஸ்பூன் சால்ட்டும் 1 டீஸ்பூன் சுகரும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சி அப்படி வச்சிருக்கேன். அடுத்ததா இதுல ஒரு பூரிக்கட்டையில ஆயில் தடவிட்டு அதை புரோட்டாவுக்கு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி உருண்டை உருண்டையா எடுத்து நீளமா நான் ரோல் பண்ணி அதுல நாம கலந்து வச்ச அந்த ஆனியனை போட்டு நல்லா இதே மாதிரி 2 சைடும் சுருட்டிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது, இருந்தாலும் எப்படியோ ஒரு ஆசை செஞ்சுட்டேன். நல்லா அந்த மாதிரி ரிப்பன் மாதிரி ரவுண்ட் பண்ணிட்டு அது மேல கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா கையாலேயே லைட்டா அடுக்கி விட்டுட்டு அடுத்தது பெருசா புரோட்டாவா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம கொஞ்சம் அது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு தோசைக்கல்லுல 1 ஸ்பூன் ஆயில் விட்டு அதை ஹீட் ஆனதும் ஒவ்வொரு புரோட்டாவா நல்லா புரட்டி போட்டு அப்படி வேக வச்சு பொன்னிறமா எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா அழகா எடுத்தாச்சு. இதை எடுத்ததும் அந்த சூட்டோடவே நல்லா அடிச்சு விட்டுக்கலாம். அடிச்சு விட்டதும் நல்லா பொல பொலன்னு உதிரியா சூப்பரா வெந்து வந்திருக்கு பாருங்க. அப்படியே எப்படி அது ஸ்லைஸ் ஸ்லைஸா அப்படியே இல்லாம நல்லா பொல பொலன்னு உதிர்ந்து விழுந்துருச்சு. தேங்க்யூ. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா செமையா டேஸ்டியா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கும் கண்டிப்பா பிடிக்கும். அடுத்ததா நான் ஆனியன் பரோட்டா மட்டும் இல்லாம அந்த கோதுமை மாவுலயே நார்மல் பரோட்டா சாதா பரோட்டாவும் செஞ்சுக்கிட்டேன். நல்லா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.